கொஞ்சம் கை காசு கொடுமா. என்னடி எப்ப பாரு கை காசு கொடு கை காசு கொடு கேட்டுட்டே இருக்க. ஏன் நேத்து கொடுத்த நீ என்னாச்சு? முடிஞ்சிட்டுமா. என்கிட்ட இருந்தா தானே தருவேன். இல்ல வச்சிருப்ப பொய் சொல்லாத. இல்லல கேட்டா தரவா மாட்டிக்கிற. இருந்தா தானே தருவாங்க. ஓ அப்படியா? ஓகேமா. காசை கேட்டா வச்சுக்கிட்டே இல்ல நான் சொல்றேன். எப்படி வாங்குறேன்னு பாரு. எங்க இங்க வச்ச பைசா காணோம். ஆத்தி நான் வச்ச பைசா முடிஞ்சிட்டு போல. இப்ப தேவைப்படுது. என்ன பண்ணலாம் யோசனையே வர மாட்டேங்குது. ஐடியா. குடிமா சாப்பிடு. இந்தா லட்சு. என்னடி மக்கா இன்னைக்கு பீட்ரூட்டா? ஆமாமா அதுவும் மொச்சக்கடலை போட்டு குழம்பு. ருசியா இருக்குமே. அண்ணி இதுக்கு நான்வெஜ் ஏதாவது செஞ்சிருக்கலாம்ல. எப்ப பாரு மட்டன் சிக்கன் ஃபிஷ் ஃப்ரைன்னு நான்வெஜ் திண்டு திண்டு அழுது போச்சு. அதான் இன்னைக்காவது வெஜ் சாப்பிடுவோம்னு செஞ்சிருக்குது. பிடிச்சா சாப்பிடு இல்லையா வச்சுட்டு போ. லட்சு ஒரு பேருக்கு தான் சொன்னேன். உடனே கோச்சு பண்ணி யாரு கண்டா? இருக்கட்டும் அண்ணி சாப்பிட்டா சாப்பிடு இல்லைன்னா வச்சுட்டு போன்னு சொன்னீங்கல்ல. லட்சு என் தங்கம் அவ தெரியாம சொல்லிட்டாமா சாப்பிடுமா. அம்மா லட்சு தெரியாம சொல்லிட்டு அதுக்காக நான் அழுது கூட மன்னிப்பு கேட்கிறேன். அதை பெருசாக்கி அத்தைய கூப்பிட்டாதமா. அது லட்சு அதான் மன்னிப்பு கேட்டுட்டல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. உள்ள போய் சாப்பிட போறான் அவ்வளவுதான். சரி மக்கா அவதான் உள்ள சாப்பிடுறேன்னு சொல்றாள. ஓ சரி சரி. ஆளப்பாரு. டே மக்கா நீ சாப்பிடல? போற சாப்பிடுவோமா பசியில. நம் நம் நம். ஒரு 500 ரூபாய்க்காக நாய் படாத பாடலாம் பட வேண்டியதா இருக்கு. இந்த கெட்டப்ல ட்ரெஸ் மேல ட்ரெஸ் வேற போட்டுக்கிட்டு சபா. ஐயோ ஆண் குரல்ல வேற பேசுமா. அம்மா ஸ்விக்கி ஆர்டர் வந்திருக்கு. ஹலோ யாராச்சும் இருக்கீங்களா? ஸ்விக்கி ஆர்டரா? நாங்க ஆர்டரே போடலையேப்பா. முன்னாடி லட்சு சொதப்புறியே. ஆம்பளை குரல்ல பேசு. லட்சு என்ற பெயர்ல ஆர்டர் வந்திருக்குமா? ஓஹோ அந்த கழுதைதானா? சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா போல. எல்லாம் அவ பார்த்த வேலைதான். சரி கண்டிப்பா அவதான் ஆர்டர் போட்டுப்பா. குடுப்பா தம்பி. அவ வந்தா குடுத்துறேன். எவ்வளவு? 500 ரூபாய். 500 ரூபாவா? கழுத வீட்டு சாப்பாட சாப்பிடுதா பாரு. சரிப்பா நீ குடு அவட்ட குடுத்துறேன். அது ஊட்டத்த போயிருக்கு வந்துரும். சரிங்கம்மா. நான் காசு கேட்டா தர்றதில்ல. அதான் ஆர்டர் போட்டு எப்படி காசு அடிச்ச பத்தியா? நான் கேட்கும் போது காசு இல்லன்னு சொல்லிட்டு இப்போ எங்கிருந்து வந்தது 500 ரூபாய்? அதுதான் லட்சு. என்கிட்டயே வா. இத போலவே தினமும் ஆட்டைய போட்டுறணும். என்னது பொண்ணு தாய் இது? அதானே அத்தை என்னது இது? லட்சு வீட்டு சாப்பாடு சாப்பிடாம ஸ்விக்கில ஆர்டர் போட்டிருக்கா. அதான் இது. ஏன் மருமகளே நீ வீட்டுல சரியா செய்யறது இல்லையா? அவ இப்பெல்லாம் சாப்பிடுறது இல்லையா? அத்தை நான் நல்லா தான் அத்தை செஞ்சேன். அவதான் திமிர் எடுத்து வெளியில போய் சாப்பிடுறான். ஆமா பொண்ணு தாயி நான் கூட என் முக செஞ்சதை சாப்பிடதான் செஞ்சேன். ருசியா தான் இருந்தது. அப்போ அந்த கழுதை வேணும்க்கே வெளியே வாங்கி திங்குது. அதான் என்ன வாங்கியிருக்கான்னு பார்த்தேன். அப்படி என்ன வாங்கியிருக்கா? ஆத்தி நான் கூட பிரியாணி போட்டிருப்பான்னு பார்த்தா வெஜ் போட்டிருக்கா. அம்மா இத பாரு நான் செஞ்ச மஷ்ரூம் கிரேவி மாதிரி தானே இருக்கு. அட ஆமா மருமகளே அத ஹோட்டல்லயே வச்சிருப்பா. அங்கேயும் தருவான். ஓ அப்படியா அத்தை? சரி சரி எடுத்து எனக்கு வேலை இருக்கு. நான் போய் பாத்திரம் கழுவுறேன். என்னடி மக்கா சொல்லு கூப்பிட்டுருந்தியே. ஏமா உனக்கு ஒண்ணு தெரியுமா? லட்சு ஒரு கள்ளத்தனம் பண்றான். என்னடி செய்யறா? நான் செஞ்ச சாப்பாட்டை ஸ்விக்கில ஆர்டர் போடலாமா? அப்படியே புரியலையாடி? நான் செஞ்சு குடுக்கறேன்லமா. ஆமா எனக்கு இத எப்படின்னு விளக்கு கொடுக்க தெரியல. நான் என்ன பண்றேன்னு நீயே பாருவா. என்னத்த உளறா? இந்த லட்சு சாப்பாடு. அண்ணி இன்னைக்கு என்ன சிக்கன் பிரியாணியா? ஆமாடி ஆமா. வாவ் சூப்பர் அண்ணி. நடக்குதா? அப்ப நல்ல சாப்பிடு. ஹோட்டல் சாப்பாடு மாதிரியே அண்ணி பிரியாணியை செஞ்சு கொடுத்திருக்காங்களே. இன்னைக்கு ஒரு 500 ரூபாய் பாத்திர வேண்டியதுதான். அண்ணி சூப்பர் அண்ணி தாங்க அண்ணி. இங்க உட்கார்ந்து சாப்பிடாம எங்க போற? பரவாயில்ல அண்ணி நான் உள்ள போய் சாப்பிட்டுக்கிறேன். என்னமோ பண்ணு. பாட்டி யாக்கு நீ கோத்திரி இப்ப மாட்டுவேன் என்கிட்ட வசமா. இன்னைக்கும் பாத்திர வேண்டியதுதான். ஸ்விக்கி ஆர்டர். என்ன பண்ணு தாயி இன்னைக்குமா? அதே மஞ்சள் பேண்ட். என்னத்த இது? பண்டம் சாப்பிடுறதுக்கு இன்னைக்கு ஆர்டர் போட்டிருக்கா போல. இன்னைக்கு எவ்வளவு பாச்சி சொல்லு நான் தரேன். ஓஹோ இதுதானா கதை? அத்தை இன்னைக்கு பிரியாணி போட்டிருப்பாளே. அட ஆமா மருமகளே கரெக்டா சொல்லிட்டா. அததான் போட்டிருக்கா. நீ பாவி பாத்தியாமா நான் சொன்னது சரியா போச்சு. அட ஆமாடி மக்கா. அத்தை நான் ஒண்ணு சொல்லட்டுமா? அத்தை இது நான் செஞ்ச பிரியாணி. அத்தை என்ன மருமகளே கண்ணு முன்னாடி பார்சல் வருது நீ செஞ்சுன்னு சொல்ற? பொண்ணு தாயி ஆமா நீ நம்பிதான் ஆகணும். என்ன மருமகளே சொல்ற? அத்தை நான் செஞ்ச பிரியாணியை பார்சல் போட்டு அவளே கொண்டு வந்து கொடுத்து ஸ்விக்கி மாதிரி ஆட்டையே போடுறத. இங்க பாருங்க அத்தை வெங்காய சம்பல் கூட காணோம். அடியே மக்கா அப்ப இதனாலதான் உள்ள போய் சாப்பிடுறா போல. ஆமாமா ஆமா அத்தை கண்டிப்பா நம்புங்க. அதனாலதான் உள்ள போய் சாப்பிடுறா. இப்படி ஆர்டர் பண்ணி பார்சல் பண்ணி. ஓஹோ இது வேற நடக்குதா? பாத்துக்கிறேன். அடுத்த தடவை வருவாள வரட்டும் இருக்கு அவளுக்கு. அடடடடா வாங்க மருமவனே. கோடி எங்கத்த பசிக்குது. இந்த உள்ளதான் இருக்கா. போங்க போங்க சாப்பாடு கேளுங்க போட்டு தருவா. கோடி கோடி மாப்பிள்ள வந்திருக்கா சோற போடு.
கோடி மாமனுக்கு போய் சாப்பாடு கொண்டு வா. வாடா வா. நேரம் என்ன ஆகுது? கரெக்டா தானே வந்திருக்கிறேன். நீ இங்க இருந்து போன நேரம் என்ன, வந்த நேரம் என்ன? கண்ட நேரத்தெல்லாம் வந்து சோற கேட்டா போட்டுருவேன் நினைக்கிறியா? ஆட்டி பசிக்குதுல. பசியிலே சாவு. என்ன டீ இப்படி பண்ற? பசிக்குது டீ. சம்பாதிக்க அத்தனையும் உன் அம்மைக்கு தானே குடுக்கற, சோற மட்டும் எதுக்கு என்கிட்ட கேக்குற? பாட்டி மாப்பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்தியா? கொடுத்துட்டமா. எது குடுத்தியா? சுத்த போய் குடுக்காமலே குடுத்தேன்னு பொய் சொல்றியடி பாவி. ஒண்ணும் பேசக்கூடாது. இப்ப அம்மா கேட்டா நான் சாப்பிட்டுட்டேன் அவ குடுத்தான்னு சொல்லணும். ஏட்டி முதல்ல நீ சாப்பாடு செஞ்சியா இல்லையா இன்னைக்கு? செய்யல. வா அதான் நான் செய்தி. சரி விடு, வெளிய வாங்கி போ. பிரியாணி வாங்கிட்டு வாழ. வாங்கிட்டு வர, நீ நல்லா உட்கார்ந்தே சின்னு. மா ஸ்விக்கி ஆர்டர். பரவாயில்லையே இன்னைக்குமா? ஆமா மேடம். லட்சு என்ற பெயர்லையா? சரி உள்ள வாப்பா. தினமும் வாசலோடவே போயிருக்க. உள்ள வா, காசு தரேன். ஓகே மேடம். பரவாயில்ல மேடம், இங்கேயே கொடுத்துருங்க, காசு தானே. நான் போயிடுறேன், நேரம் ஆகுது. அது எப்படி? உடனே கொடுப்பேன், உள்ள வாங்க தரேன். மருமகளே அந்த விளக்கு மாற கொஞ்சம் கொண்டு வாமா. விளக்கு மாற எதுக்கு பாட்டி விளக்கு மாறு? அதுவா, இந்த பாட்டிக்கு ஒரு பாட்டிய போடுற வேலை வந்துருச்சு, அதான் கேட்டேன். புரியலையே. அது உனக்கு புரியாதுப்பா. ஒரு காசு எடுத்துட்டு வரேன். மேடம் டைம் ஆகுது. வரும்பா, சீக்கிரம் தரத்துக்கு தானே வரும். என்ன மேடம் தொடப்பெல்லாம் எடுத்துட்டு வரீங்க? கொஞ்சம் அந்த ஹெல்மெட்டை கழட்டுங்க ப்ரோ. ப்ரோவா? எதுக்கு பாட்டி? என்னத்த இத போய் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு நம்மளே கழட்டி பாத்துருவோம். பாத்தீங்களா நான் சொன்னது சரியா போச்சா? இது புது டெக்னிக். வாடி வா, என்கிட்ட இருந்து காசு ஆட்டையை போடுறதுக்கு புது வழியா? அனுப்பிச்சிருமா, தெரியாம பண்ணிட்டேன். காசா கேக்குற காசு? காசா வேணும் உனக்கு? தரண்டி தரேன் உன்ன. என்னம்மா, நானும் எவ்வளவு நாளா கேட்டுட்டே இருக்கேன், காசு கேட்டா தரவே மாட்டேங்கிறேன். எதானாலும் நான் வாங்கி தரேன்ற. என்னால என்ன பண்ண முடியும்? இதுக்கு ஒரு காரணம் வேறையா உன்னைய? எடு மாமா எடு. எப்படிடா மச்சான், நல்லா பாத்துக்கோ. இதுதான் கார் முன் சைடு, அந்தாக்க பார்த்தா பின் சைடு. என்ன பேச்சு பேசியிருப்பா உன் மாமியாரு. ஆமா ஆமா, உடு மாமா, அந்த பக்கமா காரை பாத்துக்கலாம். இதோ பாரு, என் அத்தையோட சம்மந்தி. என்ன மாமு ஏத்திடுவோமா? இந்த பசங்க கார்லயா? என்ன அத்தை, என்ன ஆச்சரியமே ஆயிட்டீங்களா? இது எங்க காரான்னு? வாங்க வாங்க, கார்ல ஏறுங்க வந்து. வாங்க வாங்க, நம்ம வீட்டுக்கு தான் போகுது வண்டி, விட்டுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், எனக்கு கால் இருக்கு, நடந்துக்கிறேன். வாங்கட்ட. இந்த பாருப்பா தம்பி, வேணாங்கிறல்ல, நான் நடந்து போயிட்டேன். ஐயா என் மச்சான் கூப்பிடுறான்ல, ஏறலாம்ல. ரொம்பதான். ஆமா முதல்ல எங்களை யாருன்னு தெரியுதா? தெரியுது. இன்னைக்கு பொண்ணு தாய் மகளை பார்க்க வந்தவங்க தானே நீங்க? ஆமா. நீங்க என்ன ஒஸ்தி கார்ல? ஏன் நாங்கெல்லாம் அந்த ஒஸ்தி கார்ல போக கூடாதோ? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இவன் பணக்காரன் தான். என்ன சொல்றீங்க? ஆமா ஆமா, ஏதோ உங்க பொண்ணு அழகா இருக்குன்னு ஆசைப்பட்டோம், அவங்க அம்மா ஒத்துக்கல. எப்பவுமே எங்க ஸ்டேட்டஸ் தெரியாம பொண்ணு கேட்டிருக்க கூடாதுல்ல, நாங்க பண்ணதுதான் தப்பு. அதான் இப்போ உங்க வீட்டு பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்காமே, அங்க போயிட்டு இருக்கிறோம். ஆமா ஆமா, என்ன மாமா இவங்க கிட்ட பேச்சு? வண்டியா போவோம், நேரமாச்சு. இப்படி அவசரப்பட்டுட்டியா பொண்ணு தாய்? நல்லா இருக்குல்ல அத்தை? டேஸ்டா சுட்டுருக்காங்கம்மா. பொண்ணு தாய் என்னமா ஆச்சு? ஏன் இப்படி ஓடி வர? ஆமா சம்பந்தி, என்ன நடந்தது? ஓடி வந்து மூச்சு வாங்குது. சொல்றேன். கொஞ்சம் வெளியில வந்து பாரு. ஏன் எதுக்கு? என்ன ஆச்சு? அந்தியே மக்கா, நான் ஸ்வீட் வாங்க கடை பக்கம் போயிருந்தேன்ல, அப்போ லட்சு மூச்சு வாங்குது. என்ன ஆண்டி? லட்சு லவ் பண்ற அந்த ஈட்டர்காரன் பொண்ணு கேட்க வந்தாவுல? ஆமா. அந்த பையன் நம்ம நினைக்கிற மாதிரி ஏழை கிடையாது. அப்போ பணக்கார கார்ல வந்து இறங்கலாம். என்ன சம்பந்தி, இத சொல்லதான் வந்தீங்களா? கிறுக்கி, ஓ மவுலுக்கு பெரிய இடத்த மிஸ் பண்ணிட்டியே. இது இல்லனா இன்னொன்னு கிடைக்க போகுது. அடி முட்டாளு, நீ நினைக்கிற மாதிரி அவன் ரொம்ப பணக்காரன்டி. என்ன ஆண்டி சொல்றீங்க? இதான் நான் சொன்னேன், அவனையே முடிச்சு வச்சிருமான். உளராதுடி. அது அவன் காரா இல்ல வாடகைக்கு வாங்கிட்டு வந்த காரான்னு நமக்கு தெரியுமா? அட ஆரமெண்டல், யாராவது காரை வாடகை எடுத்துட்டு ஓட்டுவாங்களா? ஓட்டுவாங்க.
அவ்வளவுதான், இங்கதான் வந்துட்டு இருந்தானுவோ. வாங்க அங்க வந்து பாரு பொண்ணு தாயி. எது இங்கயா? ஆமா ஆமா போவோம். சமந்தி போருங்க, முறுக்கு சாப்பிட்டுட்டு வரேன். அடிய மக்கா, அந்த முறுக்கு அவ வாயில இருந்து புடுங்குடி. ஏன் சம்பந்தி, நான் எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்கிறேன், நீ அதை கூட கவனிக்காம எந்நேரம் வாயில போட்டு அரைச்சிக்கிட்டே இருக்கிற. குடு, நீ மட்டும் தின்ன, அப்படி எனக்கும் தேவையில்ல. இது முறுக்கு தானே கேட்டிருந்தாலே தந்திருப்பாங்கல்ல ஆண்டி எங்க அம்மா. அதானே, இதுக்கு எதுக்கு புடுங்கி திங்கணும்? புடுங்கி திங்கிறதுலயும் ஒரு டேஸ்ட் இருக்கதா செய்யுது. நல்லாதான் சுட்டுருக்கா. நீ மட்டும் கருக்கு முறுக்குன்னு சாப்பிட்டுட்டே இருக்க, எனக்கு பசிக்கும்ல. வாங்க போவோம். அதுல இவங்க பார்க்க பணக்கார பசங்க மாதிரி தெரியுது. பணக்காரவங்க என்ன, பார்க்க பணக்காரவங்க மாதிரியே தான் இருக்கு. டேய் மாப்ள, நீ சொன்ன மாதிரி உன் அத்தை வீட்டுக்கு முன்னாடியே காரை விட்டுட்டேன். இவ்வளவு தூரம் சவுண்ட் போட்டு நிக்கிறோம். ஒரு ரெஸ்பாண்ட் இல்ல, ரெஸ்பான்ஸ். யாவ், அது ரெஸ்பான்ஸ் இல்ல, ரெஸ்பான்ஸ். டாடா மச்சான், அங்க பாரு, நம்ம ஏரியால விலை கூடின காரா. என்ன மாமியாரே, எல்லாரும் சௌக்கியமா? இவங்கிட்ட எப்படி இந்த காரு திருடிட்டு வந்துட்டானோ? லட்சு, வந்தேன்னு வெயி பல்லகின உடைச்சிருவேன். உழைச்சு சம்பாதிச்சு வாங்கின காரை திருவிட்டு வந்தேனா? என்னம்மா பொண்ணு தாய, ஏதோ ஊர்லயே நீதான் பொண்ணை பெத்த வச்ச மாதிரி சீனா போட்ட. என் மச்சனுக்கு உன் வீட்டு பக்கத்திலே ஒரு பொண்ணு அமைஞ்சிட்டு அவங்கள பார்க்க வரும், ஒன்ன பார்க்க வரல. பயந்துராத. அப்ப போக வேண்டியதானே, எதுக்கு இங்க நின்று சீனா போட்டுக்கிட்டு? போவோம்ப்பா போவோம். அன்னைக்கு பேசுனல, உலகத்திலேயே எங்களுக்கு மேல ஒருத்தன் இருக்கிற மாதிரில பேசுன, ஸ்டேட்டஸ்க்கு ஈடாகாதுன்னு. அதுக்குதான் சொல்லிட்டு போகலான்னு வந்தோம். வேற இடம் பார்த்துட்டோம். எது வேற இடமா? அப்ப என்ன லவ் பண்ணதெல்லாம் பொய்யா? யாரு சொன்னா? என் காதெல்லாம் உண்மைதான். ஆனா உங்க அம்மா தான் ஸ்டேட்டஸ் பாக்குறாங்கல்ல, அதான். இப்போ உங்க லட்சணம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அதனால என் அம்மா அப்பா எனக்கு வேற இடம் பாத்துட்டாங்க. பொண்ணு சூப்பரா இருக்கும், ஹீரோயின் போல. ஆமா, எல்லாம் ஒன்னாலதான். பொருடி. யோ யோ, வலிய விடுங்க. உனக்கு இருக்குடா, ரொம்ப பேசாத. அத்தை வரட்டாத்த. அது உன் அத்தையா? இப்போ அது உன் அத்தை இல்ல மாப்ள, அது உன் எக்ஸ் அத்தை. ஆமா ஆமால. கொஞ்ச நேரம் கூட ஃப்ரீயா இருக்க விடுறது இல்ல, நிறைய போன் வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஹலோ சொல்லுங்க. எஸ். யோ யா யா யா, வா வா. இருந்தாலும் வந்தா பரமசிவனுக்கு ஓவர் சீவுதான். ஓ எஸ், ஓகே ஓகே ஓகே. இந்த கொடுமைய பார்க்கவும் முடியல, கேட்கவும் முடியல. காதுல இருந்து ரத்தம் வருது. வாமா போவோம். வெயிட். என்னது 5 லட்சமா? ஏய் யோ, 5 லட்சம்லாம் என் செருப்பு விலையா? கால் தூசி கூட ஆகாது. ஆஹா, 5 லட்சம்லாம் வித்தா நான் வாங்க மாட்டேன். அந்த இடத்த 1.5 கோடிக்கு வாங்கு, அப்பதான் நான் வாங்குவேன். அப்படி இல்லையா 2 கோடி, அப்படிதான் வாங்குவேன். இல்லன்னா என் ஸ்டேட்டஸ் என்ன ஆகுறது, என் இது என்ன ஆகுறது? வச்சிருட்டா, வை. எது 2.5 கோடியா? என்ன வரட்டா மாமியாரே, வாயா மூடிக்கோங்க, கொசு போயிட போது உள்ள. ஓ ரைட், வலியா விடுப்பா. அத்தியாமா, இதான் நான் அப்பவே சொன்னேன், அவனே கெட்டிக்கிறேன். கேட்டியா? உன்னால என் பணக்கார வாழ்க்கையே போச்சு. அக்கா, இவன் இப்படி இருப்பான்னு எனக்கு என்னடி தெரியும்? உனக்கு நல்ல வாழ்க்கை அமையணும் தான் ஆசை. ஆசைப்பட்டது குத்தம் இல்ல பொண்ணு தாயி. நல்லா விசாரிச்சு உன் வாயை விட்டுருந்துருக்கலாம்ல. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு சம்பந்தி. இன்னும் சந்தேகமா விளங்கிடும். இம்பிட்டு பெரிய கோடிக்கணக்கான கார்ல வந்துமே உனக்கு சந்தேகமா? இருந்தாலும் நம்ப முடியல இந்த பசங்களை. வாங்க பின்னாடி போய் ஃபாலோ பண்ணி பாப்போம். எதுக்கும். ஆமா நீ சொல்றதும் சரிதான், எதுக்கும் பாத்துப்போம். அதோ போறானுங்க பாரு பொண்ணு தாயி. அடியே மக்கா, கொஞ்சம் வேகமா வண்டியை ஓட்டு. வேகமா தாமா போறேன். எனக்கு என்னவோ இந்த மூஞ்சுங்களா பார்த்தா சந்தேகமா தான் இருக்கு சம்பந்தி. அதான் போறோம்ல, அவனுவ என்ன பண்றானுவோன்னு பாத்துறலாம். இவனுவ நிஜமாவே பணக்காரனுங்களா இல்லன்னா நடிக்கிறானுவா உன் ஸ்டேட்டஸ்க்கு கம்மியான்னு பாத்துருவோம். அதான் போறோம்ல, பாத்துருவோம். என்னடா மாப்ள, மாமன் போட்ட சீன்ல உன் அத்தை ஆடி போயிட்டாளே. ஆமா பார்த்தேன், நம்பவே முடியல அவளால. மாம்சு, என்னையா பின்னாடி கொஞ்சம் பாரு. பின்னாடி என்ன வருது? என்னடா இது? பின்னாடி ஒரு கூட்டமே வருது.
இருமுடா பாத்திர போறாங்க. என்னடா இது நம்மள ஃபாலோ பண்ணுதுவோ? எதுக்கா இருக்கும் இந்த காரு நம்மளுடையதா இல்ல ஓசி காரான்னு நம்ப முடியல போல. அதுக்காக என் மாமியார் வைக்கிற செக்கு. சரியா போச்சு, உன் மாமியார் வைக்கிற செக்குல நம்ம மாட்ட போறவே. என்ன மாமா சொல்ற? பின்ன என்னவா, அங்க பாக்குறதோட நிக்கோன்னு நினைச்சேன். இப்படி பின்னாடியே தொடர்ந்து ஃபாலோ பண்ணவங்கன்னு யாரு கண்டா? ஏதோ கார் எடுத்து சீனா போடலான்னு பார்த்தா அதுங்க பின் தொடர்ந்துட்டுல வருதுவோ. அப்புறம் என்ன? ஆமா, அந்த ஆளு வேற பப்பி கிப்புன்னு சுத்திட்டு கிடப்பான் பொம்பளை சோக்கு பிடிச்சிக்கிட்டு. இப்ப போன போட்டா எங்க இருப்பானு? ஐயோ, இந்த வீட்டு சாவி வேற எங்க இருக்குன்னு தெரியலையே. போன போட்டா எடுப்பானான்னு தெரியலையே. சரி சரி, பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம். மணிக்கிட்ட சொல்லிடுவோம், அவன் செஞ்சு வச்சிருவான் எல்லாமே ரெடியா. ஓட்டதான் ஆண்டி செய்யறேன். உன் பொண்ணு மட்டும் என்ன வேகமா ஓட்டுது. இது தப்பையும் நான் வேகமா ஓட்டுனேன்னு வையேன், கீழே விழுந்து மேல மொத்தமா போயிட வேண்டியதுதான் எல்லாரும். மாம்சு, எனக்கே அள்ளி கிளம்புதுடா. ஏதாவது பண்ணிடா, மாட்டிக்காம இருக்க. உனக்கு மட்டுமாடா, எனக்கும் யூரினே வருது. மாமு, இது என் வாழ்க்கை விஷயம், சொதப்பிடாதடா. நம்ம போட்ட பிளான கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணி முடிக்கணும். உனக்கு என்னப்பா, தாலி கட்டுற வரைக்கும் நடிக்கணும் அப்படிதானே? அட பாவி, அவனுக்கு என்னென்ன பிரச்சனை, உனக்கு ஓம் பிரச்சனை. ஐயோ ஐயோ ஈஸ்வரா. மாம்சு, கை விட்டுறாத, உன்னதான் நம்பி இருக்க. தெய்வமே சேர்த்து வச்சிரு என்னையும் அந்த பிள்ளையும். ஏய், தலைவர் வராரு. கண்டாளா? வரட்டும் வரட்டும், பாத்துக்கலாம். டேய் மச்சான், ஸ்டார்ட். வாங்க ஐயா வாங்க. டீ வேணுமா காபி வேணுமா? ஹலோ சார், டீ காபி டீ வேணுமா காபி வேணுமா? யோ, என்னையா இது இப்படி சொதப்பி வைக்கிறீங்க? இது என்ன டீ கடையா? டீ காபி வேணுமான்னு கேட்டுட்டு இருக்க. இங்க என்ன டீ கடையா நடத்திக்கிட்டு இருக்கிற? டீ காபி வேணுமான்னு கேட்டுட்டு இருக்க. பக்கிங்களா, இப்படி சொதப்பிட்டீங்களே. இப்படி டீ காபி வேணுமா? பங்களா வீட்டுல வேலை பாக்குறவங்க இப்படியா கேட்பாங்க? பெரிய பணக்காரங்க வீட்டுல கூல் ட்ரிங்க்ஸ் வேணுமான்னு கேட்பாங்க. சாரி சார், ஃபர்ஸ்ட் டைம்ல சொதப்பிட்டு. என்னத்த சாரியோ, என்னத்த பண்ண போறீங்களோ? ஐயோ மாமா, இதான் நீ குடிச்ச ஆட்களா? மானம் போது, சொதப்பிட்டாங்கன்னு மாட்டிக்கிட்டோன்னு வையி, சுத்தமா சோழி முடிஞ்சது. கொஞ்சம் கூட லக்ஸரி ஹவுஸ் மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறாங்க. ஜோக்கர் மாதிரி ட்ரெஸ் போட்டு நிக்குதுவோ. ஏன்டா டீ காபி வேணும்னு கேக்குற? எல்லாத்த செய்ய எல்லாம் என்ன சொல்லணும்? ஆட்டோ ஸ்டாண்ட்ல நிக்கிற பசங்களை கூட்டிட்டு வந்த பத்தியா? எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். அப்ப நீ மட்டும் என்னதான்? சரிப்பா தம்பி, போதும் போதும், சக்குன்னு பண்ணுங்க, சொதப்பிடாதீங்க. சரி, ஏதோ என் கிட்ட கேட்டதுனால சரியா போச்சு. இப்ப அடுத்து வரவங்க தான் ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்டான கெஸ்ட். அவங்க கிட்ட சொதப்பிடாதீங்க. டீ காபி வேணுமான்னு ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்கிற மாதிரி பண்ணிடுவீங்களா? செஞ்சிருவோம். ஏன் ஒரு ஆட்டங்கார தான், உனக்கு மரியாதை ஒரு கேடு. ஏதோ பிறந்து வளர்ந்ததுல இருந்து இந்த லக்ஸரி ஹவுஸ்ல பிறந்து உருண்டு வந்த மாதிரி. வாடா மாப்பிள்ள. ஆமா மருமோள, வீட்டு பாரு பெருசா இருக்கு. அம்மா, வெளியில காம்பவுண்டே பெருசா இருக்குமா, அப்ப உள்ள வீடு. இப்ப ஒத்துக்கிறியா பொண்ணு தாயி? ரொம்ப கேவலமா பேசுன. எதா இருந்தாலும் விசாரிக்கணும் தீர. அம்மா, எனக்கே அதிர்ச்சியா இருக்குமா. அவன் இவ்வளவு பெரிய ஆளா இருக்க வாய்ப்பே கிடையாது. நீ கம்முனு கடை. இப்பெல்லாம் பணக்காரவங்க எல்லாம் பிச்சைக்காரவங்க மாதிரி தான் தெரிவாங்க. பிச்சைக்காரங்களும் பணக்காரவங்க மாதிரி சீன போடுறாங்க. இப்ப அது ட்ரெண்ட். ஆமா மக்கா, சரியா சொன்ன. இதான் சரியா விசாரிச்சிருக்கணும். யாரையும் வெளியோட்டமா வச்சு எடை போடக்கூடாது. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் மருமோளே, அப்ப எப்படி ஈட்டு வேலை பாக்குறாங்க? அது அவன் ஹாபியா கூட இருக்கலாம்ல. ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான். வந்துட்டு இங்கே இருந்தா எப்படி? வாங்க உள்ள போய் பாப்போம், வீடெல்லாம் எப்படி இருக்கு என்னன்னு விசாரிப்போம். ஆமா லட்சம் சொல்றதும் சரிதான். வாங்க, நேரம் ஆகுது. அடட, நீங்க எல்லாம் என்ன இங்க? எப்ப வந்தீங்க? ஆமாடா மாப்பிள்ள, நான் பார்த்த வேலை தான். எப்படி? பின்ன அந்த கூட்டம் ஃபாலோ பண்றது தெரிஞ்ச உடனே சும்மா இருப்பனா? நீ வேற சொல்லிட்ட சொதப்பிடாத மாமா தாலி கட்டுற வரைக்கும்னு. அதனால்தான் மணிக்கு உடனே போனை போட்டு இதுங்களை வர வச்சுட்டேன், வந்துருச்சு. அடட அப்பா, உன் ட்ரெஸ் சூப்பரோ. எல்லாம் இந்த கெட்டப்பு உனக்காக தான்டா மகனே. சரி, நாங்க வரும்போது பின்னாடியே பொண்ணு தாயும் அவங்க ஃபேமிலியும் பார்த்துட்டு நம்பல கார்ல. அதை நம்பாம பின்னாடியே வந்துட்டு இருந்தாங்க. இந்நேரம் ஃபாலோ பண்ணி நம்ம வீட்டுக்கே வந்திருப்பாங்க. எது? ஆமாக்கா, வந்திருக்குதுவோ. அதனால எல்லாரும் உஷாரா ரெடியா இருங்க. நடிக்கிற மாதிரி நடிக்க கூடாது, இயல்பா இருக்கிற மாதிரி நடிக்கணும். நடிப்பு தானே? ஆமா நம்ம அக்காக்கெல்லாம் நடிப்ப சொல்லியா கொடுக்கணும். அட ஆமா இல்லப்பா, நான் மறந்தே போயிட்டேனே. என் பொண்டாட்டி தான் நடிக்கிறதுல கில்லியாச்சு. என்ன பார்த்தா எப்படி தெரியுது? அம்மா, ஒன்னு சொல்லிடக்கூடாதா? ஒரு நடிகன்னு சொன்னம்மா, ஒரு வாயா திறந்து சொல்லிடக்கூடாது. ரொம்பதாயா உனக்கு குசும்பு. வா வச்சுக்கிறேன். ஐயோ மாம்சு, உங்க சண்டைய அப்புறம் வச்சுக்கோங்க. இந்த வீட்டுல கூடமா
என்ன சொந்தங்களே, கஷ்டப்பட்டு இந்த கெட்டப்ப போட்டு ஒரு வீட்டை பிடிச்சு உட்கார்ந்துருக்கோம். ஆமா ஆமா, இனிதான் எங்க ஆட்டமே ஆரம்பம். இவனுக்கு பிடிச்ச பொண்ணை தூக்குறதுக்கோசம் என்ன வேணா செய்வோம். கண்டிப்பா இதுக்கப்புறம் வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. கம்மிங் சூன். இதுக்கு மறக்காம உங்க சோட்டு கலாட்டா சேனலை பெல் ஐகானோட சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. ஆமா அப்பா, அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களை தேடி வரும். எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.